உயர்த்தி இந்த வேளையிலும் லார்ட் bless me Lord Jesus, அதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. இந்த பாடலின் வரிகள் அப்படியாய் சொல்கிறது. லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. இந்த வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாடும் பொழுது அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமே கொடுக்கல என்றது இல்லைங்க. கர்த்தர் நம்மள நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நிறைய தடவை அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த வேளையிலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லலாமா? இரண்டு கரங்களை உயர்த்தி we praise you Jesus, we lift your name on high Lord, thank you Lord for loving us unconditionally என்று சொல்லி நாம் பாடுவோமே. சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். நான் மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். மனதார இயேசு உங்களை சிநேகிக்கிறார். உங்களை மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். He loves you unconditionally this morning. A thankful heart, let's lift his name on high. மனதார இயேசு சிநேகிக்கின்றார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். மனதார இயேசு சிநேகிக்கின்றார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ என் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். நான் மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து இருக்கிறாருங்க. அவரே உங்களை நடத்துகிறார். கோடலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். கயறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழகுகின்றார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழகுகிறார். நோகத்தனி
வார்த்தையினால் நம்மை கர்த்தர் தேற்றுகிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவேன், பறந்திடுவேன், நறுமணமாய் பறந்திடுவேன். நான் மலர்ந்திடுவேன், பறந்திடுவேன், நறுமணமாய் பறந்திடுவேன். லீலி மரம் போல் மலர்ந்திடுவேன், லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மரம் போல் மலர்ந்திடுவேன், லெபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கரங்களை தட்டி விசுவாசமாய் பாடின அத்தனை பேரும் சத்தமாக கரங்களை தட்டலாமா? கர்த்தர் உங்களை அப்படியே வைப்பாருங்க. He will just make you prosper. Amen. Hallelujah. How many of you want to be prosperous in life? கரங்களை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கவே வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒன்றுமில்லாத நிலைமையில நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அனுப்ப வல்லவராக இருக்கிறார். கரங்களை இன்னும் சத்தமாய் நன்காக தட்டி